நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. மேம், எல்லாருமே நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனி பேச்சுன்னு ஆரம்பிச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு வந்து நிக்கிறோம். ஏன் திருப்பியும் இந்த சனி வக்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மேம்? கண்டிப்பாங்க, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சுபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானை பகவான் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானுக்கு 9 கிரகத்திலையும் ஈசனுடைய அருள் பெற்றவர். அதனால அவருடைய பகவான்கிற மரியாதைக்கு நிமித்தமா சொன்னாலும் அவரை நம்மளை பிடிச்சுக்க மாட்டார். அது ரொம்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களை கூட ராகு கேது அப்படின்னு ஒருமித்து சொல்லலாம், சனி பகவானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் எல்லாம் நம்ம திட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்துல 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய அமைப்புல ஒரு 12ஆம் பாகம்ங்கிறது விரயஸ்தானத்துல பயணிச்சிட்டு இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல இப்ப வரப்போறார். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் வக்கரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்துடைய பலாபலனையும் பக்கத்துல ரிவர்ஸ்ல போய் அங்கேயும் அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு 2 பாவகத்துடைய தன்மை பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்கரம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னோக்கி நகரும் பொழுது அதோட பலாபலன்கள் 2 ராசிக்கும் சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலுமே இந்த வக்கரகதி இருக்கு. அப்ப வக்கர நிவர்த்தி டிசம்பர் 11ஆம் தேதி தான் நமக்கு பலாபலனை முடிப்பார். இப்ப 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விஷயத்துல 4 மாதம் தொடர்ந்து இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சனி வக்கரகதியில என்னன்னா பல விஷயங்களை பின்னோக்கி நகர்தல்னு சொன்னோமா வக்கரத்துக்கு, அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்தி சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும். இதுதான் விசேஷங்க. கண்டிப்பா மேம். நம்ம ரஜினி சாரோட ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கு, பண்ணீங்க தான் கூட்டம் வரும் கண்ணா, சிங்கிளா தான் வரும் அப்படின்னா நம்ம கும்பராசினியர்கள் தான். எல்லாத்தையும் தனித்துவம், எல்லாத்துலயுமே நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் எல்லாமே இருக்குன்னா நம்ம கும்பராசினியர்கள் தான். ஸோ அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? கும்பராசி பார்த்தீங்கன்னா காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவகம். நிறைய பேராசை இருக்கும், ஆசை அபிலாசை அப்படிங்கக்கூடிய இடங்க. எப்பயுமே இந்த கும்பம் கொடிகட்டி பறக்கணும், தாங்குற எண்ணம் என்ன, அந்த கோபுர கலசம் அப்படிம்பாங்க. அதனால உயர்வான எண்ணத்துல எதுவுமே நான் முன்னாடி போய் நின்னுக்குவேன் அப்படிங்கிறது நீங்க கரெக்டான எடுத்துக்காட்டு தான் சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா ராகு பகவான் அங்கேதான் இருக்கார். 18 மாதங்கள் இருக்கக்கூடிய விஷயம்தான் ராகு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். டிசம்பர் வரையுமே அங்கதான் இருப்பார். அவருக்கு இவங்களுக்கு என்னன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகக்கூடிய காலகட்டம் எல்லாம் இருக்கும். அந்த லாக்ல இருந்து வெளியே வருவாங்க. சனி பகவான் வக்கரத்துல வந்தாலும் ஜென்மத்துக்கு வந்தாலும் அவருடைய அதிபதிங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்ல தொழில் விஷயத்துல தடைகளை நீக்குவார். இது கூட இருக்குதுங்களா? ஆமா. அதே போல வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய லாபத்தை கொடுப்பார். அங்க நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ரயில் துறை இந்த மாதிரி இருக்காங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த துறை சார்ந்து இருக்கிறவங்க, அந்த ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்குங்க. சினிமா துறை கலைத்துறையில இருக்கிறவங்கள வெளிநாடு தொடர்பு கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா குரு பகவான நம்ம இந்த இடத்துல எடுக்க வேண்டாம். இங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அப்ப வக்கரமாக இருந்து ஸ்ட்ராங்கா இதை வச்சுக்கோ, இதை நான் கொடுத்துட்டு போறேன், நீ இதை பயன்படுத்திக்கோ அப்படிங்கலாம். அப்ப புதிய முயற்சிகள் தாராளமா கும்பம் எடுக்கலாம். ஏன்னா குடும்பத்துல இருந்து வாக்குஸ்தானத்துல இருந்து வந்துட்டார் ஜென்மமா. அப்ப 2 விஷயத்தையும் இவருக்கு கொடுக்கிறார். அப்ப 2 கோல். அப்ப ஒரு கல் எடுக்கிறோம், அடிக்கிறோம், அதுக்கு என்ன சொல்றோம், 2 மாங்காய் விழுந்துருச்சு. நம்ம எய்ம் பண்ணது 1 லட்சியத்தை பொறுத்துதான். அப்ப இந்த இலக்கு என்னாவது அடிஷ்னலா ஒண்ணு கொடுக்குது. அப்ப அடிஷ்னல் தொழில், அடிஷ்னலா ஒரு விஷயம். இந்த 2ஆம் தாரம் பாத்தீங்களா, செகண்ட் மேரேஜுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் தாராளமா திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார். ஆவணி எல்லாம் கெட்டி மேலதான். கண்டிப்பா கும்பத்துக்கு பரவாயில்லாம தான் இருக்கும், ரொம்ப மோசம் இல்ல. 80% மேல
சூப்பரா இருக்கும். 7.5 சனி அதெல்லாம் வந்து தாக்கம் இருக்காது. கண்டிப்பா மேம். பொதுவாகவே கும்பராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாவே இருப்பாங்க. ஸோ வெளிநாட்டுல வேலை கிடைச்சா இல்லப்பா என் ஃபேமிலி விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க இந்த டைம் ரிஸ்க் எடுக்கணுமா? நான் ஃபேமிலி விட்டு போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு, இல்லை வேலை டிரான்சிஷன் மாதிரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். வருமானம் நிறைய இருக்கும். இங்க 1 லட்சம் 10 நாங்க ஒரு 10 லட்சம் 8 லட்சம் கிடைக்குங்க. பணம் திடீர் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? பொருள்காரகத்துவம் பாதிப்பை ஏற்படுத்த உடல் காரகத்துவம் பாதிப்பு எடுக்காது. அப்ப குடும்பங்கிற ஒரு உறவை பிரிஞ்சு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு, அப்ப சனி பகவான் தொழில் சார்ந்து ராகங்க இருக்கிறார். அப்ப ஒரு அபாரமான விஷயத்த, ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிய, பண வரவை கொடுத்துருவார். அப்ப தொழில்காரங்க சனி. அப்ப அவரு தொழில் சார்ந்து போன தாராளமா போகலாம். முயற்சியே பண்ணலாம். ஒரு 6-7 வருஷம் நல்லா கை நிறைய சம்பாரிச்சு செட்டில் ஆயிடலாம். இங்க வந்து வீடு வண்டி வாகனம் அப்படி ஃபேமிலியை செட்டில் ஆகி குழந்தைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா மேம். இப்போ நான் ஒரு மாணவரா இருக்கேன், கும்பராசி மாணவரா இருக்கேன்னா எந்த துறையை எடுக்கலாம் மேம் இந்த டைம்? கண்டிப்பா வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்களா ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் சார்ந்து அது எடுக்கலாம். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து படிக்கிறது. அதே மாதிரி இந்த சனி பகவான் அப்படிங்கும் போது சிவில் சொல்லிட்டோமா, அதே போல இந்த CIEI இது மாதிரி EEE இதெல்லாம் சொல்றாங்களா, ஆராய்ச்சி துறை, ராகு ஆராய்ச்சி துறை, வெளிநாட்டுக்கு போய் ஜாபுக்கு அங்க கிடைக்கிற மாதிரி படிப்பாங்க. ஐடிலயே இருக்காங்க, வெளிநாடு கிடைக்கும். இவ 2 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரமோஷனா அங்க கிடைக்கும், கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அப்ப அதுல ஒரு சைடு கோர்ஸ் படிப்பாங்க. அங்க போறதுக்கு ஒரு சைடு கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தனிப்பட்ட துறை சார்ந்து அதெல்லாம் இவங்க படிக்கலாம். கண்டிப்பா மேம். இவங்க இந்த சனி வகரத்துல இப்ப அந்த இதுல கவனமா இருந்துக்கணும் நான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கேட்க கூடாதுன்னா என்ன மேம் சொல்லுங்க? இப்ப மெடிக்கலுக்காக MBBS, அதே போல மருத்துவத்துறையில வந்து சித்தா, ஆயுர்வேதிக் இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கவுன்சிலிங்காக வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுங்க. ஜாதகத்துல ஒரு 10 பாயிண்ட் இருக்குதுங்க, அதெல்லாம் இருந்தாதான் MBBS. ஒரு 20 ஜாதகம் எடுத்து வச்சிருக்கோம், இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்குதான்னு பார்த்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு MBBS தான் கிடைக்கும், ஆயுர்வேதிக்கு தான் கிடைக்கும், பல் டாக்டர்னு சொல்லக்கூடிய டென்டிஸ்ட் தான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சியில வச்சிருக்கோம். இது மாதிரி ஆராய்ச்சி தன்மையாக இருந்து அவங்களுடைய அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களா ஆயிரும். எதிர்பார்ப்புகள் என்னது, சில விஷயங்கள் தடையா ஏற்பட்டுரும். அது வந்து நீங்க கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில். கண்டிப்பா மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? எந்த கோவிலுக்கு போலாம்னு சொல்லிடு. வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும்போது சனி ராகு வந்து இங்க தொடர்புல இருக்குதுங்கம்மா. அபிஷேக ஆராதனைக்கு எதுக்கு எந்த கோயிலுக்கு வேணாலும் கொடுக்கலாம். கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கு போய் இவங்க உழவார பணி, உளம் சார்ந்து உடம்பு சார்ந்து இவங்க வந்து உழைச்சு சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். அந்த செங்கக்கல் வாங்கி கொடுக்கறது, சிமெண்ட் வாங்கி கொடுக்கறது, இது போல அவங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு திருப்பணிக்கு இவங்க கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வியலாவும் எடுத்துக்கலாம். அதே போல யாகம் ஹோம பூஜைக்கு நெய் வாங்கி கொடுக்கறது, சமித்துக்கட்டு வாங்கி கொடுக்கறது, அந்த இதும்பாங்க அந்த நவதானியம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் கும்பராசிக்கு விசேஷமான உயர்வை கொடுக்கும். தடை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியாக்கக்கூடிய அமைப்பை, வீண் அலைச்சல் வீண் பழியையும் தீர்க்கக்கூடிய அமைப்புல இதெல்லாம் தசா புத்தியும் பார்த்துக்கணும். கண்டிப்பா இது வந்து கோச்சாரமா நம்ம சொல்றோம். கண்டிப்பா மேம். நீங்களும் எதையும் தாங்குற கும்பராசினியர்களா இருந்தா இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது இருந்தா மறக்காம இதை ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ண சொல்லிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மேம். தேங்க்யூ.